வெறுப்பு பேச்சுகளை தடுக்க போதுமான சட்டங்கள் உள்ளன என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வெறுப்பு பேச்சுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். சிறுபான்மை மதத்துக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகளை தடுக்க கோரியும் சனாதானத்தை கொசு ஒழிப்பதை போல ஒழிக்க வேண்டும் என்று தமிழகம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஆசா, கமலஹாசன் உள்ளிட்டோர் பேசியதாக அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய கோரியும் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து இன்று தீர்ப்பு கூறியுள்ளது. அதில் குற்றங்களை வரையறுப்பது சட்டப்பேரவைகள் நாடாளுமன்ற வரம்புக்குட்பட்டதென்றும் சட்டப்பேரவைகளிலும் நாடாளுமன்றத்திலும் இயற்றப்படும் சட்டத்திற்கு விளக்கத்தை நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் வழங்கலாம், ஆனால் சட்டத்தை இயற்ற வற்புறுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் சமூக மாற்றத்திற்கு ஏற்றபடி இந்த வெறுப்பு பேச்சுக்களை தடுக்க உரிய சட்டப்பிரிவுகளை மத்திய அரசு கொண்டு வரலாம் என்றும், இந்த விவகாரத்தில் குறிப்பாக வெறுப்பு பேச்சுக்களை தடுக்க கோரி தாக்கல் செய்த ரிட் மனுக்களும் நடவடிக்கை எடுக்காத அரசுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அவதூறு வழக்குகளும் தள்ளுபடி செய்வதாக அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.